ஸோ உங்களுக்கான ஐபிபிஎஸ் பிஓ எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ் லெவல் இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் வந்த கொஸ்டினும் கொண்டு வந்திருக்கேன். ஸோ சால்வ் பண்ணலாமா? சட்டு புட்டுன்னு சால்வ் பண்ணிட்டு கிளம்பலாம். ஓகே, சூப்பர். ஸோ உங்களுக்கான ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்றத சொல்கிறேன். பொறுமையாக சால்வ் பண்ணுறேன், கவனிங்க. பொறுமையாக சால்வ் பண்ணி காட்டுறேன், கவனிங்க. எல்லாருமே வெறித்தனமாக இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த இடத்துல விட்டீங்கன்னு அந்த மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணுங்க. அதை நம்ம பண்ணாலே போதும்யா. ஒரு கொஸ்டின் இப்போ வருதுன்னு வச்சுங்களேன், நம்ம ஏன் இதில் இதை பார்க்கல, ஓ இதை பார்த்து இதுலேருந்து இப்படி மூவ் ஆகி போகணுமா அப்படின்றத நான் சால்வ் பண்ணும்போது, நான் சால்வ் பண்ணும்போது நீங்கள் திருத்திக்கங்க. ஸோ என்ன சொல்லியிருக்கேன், 8 கான்சென்ட்ரிக் டியூபுன்றேன் டேபிள். அதில் பார்த்தீங்கன்னா PQRSTUV பார்த்தீங்கன்னா இன்னர் டேபிளில் இருக்கான். ABCDEFG பார்த்தீங்கன்னா அவுட்டர் டேபிளில் இருக்கான். எல்லாருமே ஃபேஸிங் த சென்டர்னு சொல்லிட்டான். ஒன் சேர் இந்த போத் சர்க்குலர் டேபிள் இஸ் வேக்கண்ட். அப்போ வெளியில உள்ள சர்க்கிளில் ஒரு வேக்கண்ட் இருக்கு, உள்ள சர்க்கிளில் ஒரு வேக்கண்ட் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, இப்போ ஃபுல்லாக ரீட் பண்ணதும் இப்போ நார்மலாக புதுசாக பார்க்குற பர்சனுக்கு என்ன எலவுடாது, எதில் சால்வ் பண்ணுறது, எதில் ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியாது. பட் நீங்களாம் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கணும். எப்படின்னா Qவை வச்சு C கனெக்ட் பண்ணுறான், Cயை வச்சு E கனெக்ட் பண்ணுறான், C கிட்டே E கிட்டே வேக்கண்ட் வராதுன்னு சொல்கிறான், E ஃபேஸிங் Rன்னு சொல்கிறான். ஸோ Qவை வச்சு Cயை டைரக்டாக பிளேஸ் பண்ண முடியுது, C வச்சு Eயை டைரக்டாக பிளேஸ் பண்ண முடியுது, E ஃபேஸிங் Rன்னு டைரக்டாக பிளேஸ் பண்ண முடியுது, R வச்சு P டைரக்டாக ஃபேஸ் பண்ண முடியுது. இதுக்கு மேலே உனக்கு அவன் என்ன க்ளூயா கொடுக்கணும்? சரியா, நீங்கள் யோசித்துக்கங்க. இந்த லெவல் நம்மளால யோசிக்க முடியலைன்னா நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு அர்த்தம். நான் சொல்றது கரெக்டு தானே? ஒரு பிஓ மெயின்ஸ் உங்களுக்கு கொஸ்டின் தரானா இந்த அளவு கூட தரலைன்னா எப்படி? நான் சொல்றது கரெக்ட் தானே? இந்த அளவு கூட உங்களுக்கு தரல அப்படின்னா நேற்று சொன்ன மாதிரி உங்களுக்கு ஜிலேபிகளை வாங்கி கொண்டு கையில் கொடுத்து, தம்பி வேலைக்கு நீங்கள் வந்து விடுங்கள் நாளைக்கு காலையில் அப்படின்னு சொல்லி டைரக்டாகவே கூட்டு போயிட வேண்டியதுதான், இந்த அளவு கூட இல்லாட்டி. ஸோ சால்வ் பண்ணலாமா? ஸோ இப்போ Qவோட தேர்ட் லெஃப்ட் C, பர்சன் ஃபேஸ் பண்ணிடுவோட Qவோட தேர்ட் லெஃப்ட் C. ஸோ Q நான் இங்கே எடுக்கிறேன். ஸோ எங்கே எடுக்கிறேன்னா உள்ள Q ஃபேஸ் பண்ணியிருக்கவனுக்கு ஃபர்ஸ்ட் லெஃப்ட்டு, சாரி அப்படி தானே சொல்லியிருக்கேன். Qவோட தேர்ட் லெஃப்ட் இருக்கான்ல அவன் C ஃபேஸ் பண்ணியிருக்கான். அவ பாருங்க Q ஃபேஸ் பண்ணியிருக்கான்ல, ஒரே ஒரு நிமிஷம். ஹலோ தம்பி, லைவ்ல இருக்கியா? முடிச்ச உடனே அடிக்கிறேன். சரி. தம்பி முடிச்ச உடனே அடிக்கிறேன். லைவ்ல பேசி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கிறேன். முடிச்ச உடனே அடிக்கிறாரு. சரிங்களா? Qவோட ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்ட், Cயை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அப்போ வெளியே C வரும். சரியா? அடுத்து என்ன சொல்றான், 1% பிட்வீன் C அண்ட் Eன்னு சொல்றான். Cக்கு இங்கிட்டு 1%, E இங்கே இருக்கலாம். Q இங்கே இருந்து Cக்கு ரைட் சைடு இங்கேயும் E இருக்கலாம். சரியா? கிளியர்? எல்லாத்துக்குமே தெளிவாக புரிந்ததா? அடுத்து என்ன சொல்றான், none of the person are sitting adjacent to vacant chair. அப்போ C கிட்டையும் வேக்கண்ட் வராது, E கிட்டையும் வேக்கண்ட், அதாவது அப்படி என்ன சொல்றேன் ஒரு நிமிஷம். ஆமாம், C கிட்டை வேக்கண்ட் வராது, E கிட்டை வேக்கண்ட் வராதுன்றான். வேற என்னென்னலாம் இருக்குன்னு பார்ப்போம். ஆர் த பர்சன் இமிடியேட் ரைட் ஆஃப் E ஃபேஸிங் ஆரா, ஈக்கு இமிடியேட் ரைட்ல உள்ளவன் ஃபேஸிங் ஆரா, ஆர் ஃபேஸிங் ஈயோட இமிடியேட் ரைட், அப்படிதானே சொல்றாங்க. கரெக்டு தானே மக்கள் நான் சொல்றது? ஆர் ஃபேஸ் பண்ணியிருக்கிறது ஈயோட இமிடியேட் ரைட், கரெக்டா? அப்போ ஆர் இங்கே போடலாமா? ஆர் ஃபேஸ் பண்ணியிருக்கவன் ஈயோட இமிடியேட் ரைட், ஆர் இங்கே போடலாம். ஆர் ஃபேஸ் பண்ணியிருக்க ஒரு பர்சன் ஈயோட இமிடியேட் ரைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஈயோட இமிடியேட் ரைட்டு இங்கே, கரெக்டா? ஈயோட இமிடியேட் ரைட்டு இங்கே. ஸோ ஆர் இங்கே வருவான், ஆர் இந்த இடத்துல வருவான். ஆர் ஃபேஸ் பண்ணியிருக்க ஒரு நபர் ஈவுடைய இமிடியேட் ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து என்ன சொல்கிறான், பியோட தேர்ட் ரைட் ஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே என்ன வரும், பி இங்கே வருமா, பி இங்கே வருமா, பியோட ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட் ஆர். பி இந்த இடத்துல வருவானா? ஸோ இங்கே பி வருவான். பியோட ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட் ஆர். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா கியூக்கு பக்கத்தில் இங்கே பி வருவானா? கரெக்டா?
P உடைய ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் தேர்ட் ரைட் ஆர். அடுத்து என்ன சொல்றான், P ஃபேசிங் வேக்கண்ட் சார். P ஃபேஸ் பண்ணியிருக்கிறது வேக்கண்ட். P ஃபேஸ் பண்ணியிருக்கிறது வேக்கண்ட். சரியா, P ஃபேஸ் பண்ணியிருக்கிறது வேக்கண்ட். அடுத்து என்ன சொல்றாங்க, சிக்கும் ஈக்கும் பக்கத்தில் F வராது, பட் Fோட தேர்ட் லெஃப்ட் A. அப்போ இந்த ரெண்டு இடத்துல F வராது, இந்த ரெண்டு இடத்துல F வராதுன்னா இங்கே F போட்டோம்னா தேர்ட் லெஃப்ட் A போட முடியாது. ஸோ இங்கே F போட்டோம்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் தேர்ட் லெஃப்ட் A. கண்டிப்பாக சியோட இமிடியேட் ரைட் மட்டும்தான் A உட்கார முடியும். ஏன்னா F நீங்கள் வேற எங்கேயுமே பிளேஸ் பண்ண முடியாது. கரெக்டு தானே? F நீங்கள் வேற எங்கேயுமே பிளேஸ் பண்ண முடியாது. ஏனென்றால் இந்த E கிட்டையும் F வராது, C கிட்டையும் F வராதுன்னா இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் தான் F வர முடியும். இந்த இடத்துல F போட்டால் தேர்ட் லெஃப்ட் C இருக்கான், A போட முடியாது. ஸோ இந்த இடத்துல F. ஸோ Fோட ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் தேர்ட் லெஃப்ட் A. சரிங்களா? இதுலேயும் அதே மாதிரி C கிட்ட F வராது, E கிட்ட F வராதுன்னா F இங்கே போட முடியாது. ஏன்னா Fோட தேர்ட் லெஃப்ட் E இருக்கு, A போட முடியாது. ஸோ இங்கே Fோட ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் தேர்ட் லெஃப்ட் இங்கே A. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்கேன். சரிங்களா? வேற என்ன இருக்கு? இப்போ 1% சிக்கும் ஈக்கும் பக்கத்தில் வந்து வேக்கன்ட் சேர் வராதுன்னு இருக்கான். அப்போ அதான் முடிச்சிட்டோமே, வேக்கண்ட்டை தான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சிஇ நன் ஆஃப் தம் சிட் அட்ஜசன்ட் டு வேக்கண்ட். வேக்கண்ட்டை வெளியே முடிச்சாச்சு. அப்போ இதுவுமே நான் முடிச்சிட்டேன், இதுவுமே வந்து நான் முடிச்சுட்டேன். வேற என்ன இருக்கு? சி டஸ் நாட் ஃபேஸிங் வேக்கண்ட். சி ஃபேஸ் பண்ணியிருக்கிறது வேக்கண்ட் கிடையாதுன்ட்டான். சரியா, சி ஃபேஸ் பண்ணியிருக்கிறது வேக்கண்ட் கிடையாதுன்ட்டான். ஏ நெய்தர் ஃபேஸிங் வேக்கண்ட் நார் ஃபேஸிங் யூ. அதாவது சிக்கு நேராக வேக்கண்ட் வராது, ஏக்கு நேராக வேக்கண்ட் வராது அப்படின்னு சொல்லிட்டான். ஓகே, இப்போ வேற நம்ம எதை ஃபிக்ஸ் பண்ணலாம்? டீயோட இமிடியேட் லெஃப்ட் வி ஃபிக்ஸ் பண்ணலாமா? இங்கே முடிஞ்சு, இது முடிஞ்சு, இது முடிஞ்சு, இது முடிஞ்சு. ஸோ டீயோட இமிடியேட் லெஃப்ட் வி இங்கே போட்டோம்னா யூஎஸ்க்கு நடுவில் ஒரு ஆள் போட முடியும். இப்போ ஒரே நிமிஷம் எதை எடுக்கலாம்? 1% பிட்வீன் யூ அண்ட் எஸ். எஸ் சிட்ஸ் ஃபேஸிங் டி. சூப்பர், இதை எடுக்கலாமா மக்களே? எஸ் ஃபேஸிங் டி. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே ஆல்பபெட் இருக்கு, ஒன்று உள்ள இருக்கு வெளியே இருக்கு. சரியா, இந்த ரெண்டு இடம் மட்டும்தான் எம்டியா இருக்கு. இங்கே எஸ், இங்கே டி. கரெக்டா மக்களே? கரெக்டான்னு கமெண்ட் பண்ணுங்க. சிவாஜிகளா பார்த்துக்கிட்டே இருக்கீங்க வீடியோவை. கரெக்டு தானே? மற்ற எல்லா இடத்துலையும் ஒன்று வெளியே ஆல்பபெட் இருக்கு, இல்லை உள்ள ஆல்பபெட் இருக்கு. அப்போ எனக்கு பியூர் எம்டி பிளேஸ் தேவை எஸ் ஃபேஸிங் டி போடுறதுக்கு. அப்போ இந்த இடத்துல மட்டும்தான் எனக்கு பியூர் எம்டி பிளேஸ் உள்ளேயும் வெளியும் இருக்கு, எஸ் ஃபேஸஸ் டி போட முடியும். அதே மாதிரி இங்கே வரோம். சரிங்களா, லைவே பார்க்க மாட்டாங்க போல, கால் பண்ணுறாங்க. இங்கே வரோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வெளியே ஆல்பபெட் இருக்கு, இந்த 3 இடத்துலையும் உள்ள ஆல்பபெட் இருக்கு, இந்த 2 இடத்துலையும் வெளியே ஆல்பபெட் இருக்கு. இந்த இடத்துல இங்கே எஸ் போடலாமா? இங்கே எஸ் போட்டு இங்கே டி போடலாம். கரெக்டு தானே மக்களே? இந்த இடத்துல இங்கே எஸ் போட்டு இங்கே டி போடலாம். சரியா, கிளியர் தானே? பக்காவா? ஓகே. ஸோ அடுத்தது ஏ வந்து வேக்கண்ட் இது பண்ணக்கூடாது, சிக்கு வேக்கண்ட் வராதுன்னு சொல்லிட்டான். அப்போ வேற என்ன இருக்கு? டீயோட இமிடியேட் லெஃப்ட் வீன் இருக்கு. சரியா, ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா? ஒன்லி 1% பிட்வீன் யூ அண்ட் எஸ்ன்னு சொல்லியிருக்கேன். லைவ் இருக்கியா? இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க மக்களே. ஹலோ, வாழ்க்கையில் லைவ் பார்த்தா தான் பாஸ் பண்ண முடியும். லைவ் போயிட்டு இருக்கேன், முடிச்சுட்டு கூப்பிட்றேன். ஸோ இந்த இடத்துல பாருங்க, எஸ்ஸுக்கு 1 விட்டு இங்கேயும் யூ போட முடியாது. எஸ்ஸுக்கு 1 விட்டு ஏ டஸ் நாட் ஃபேஸஸ் யூ. இந்த இருக்கு பார்த்தீங்களா? ஏ நெய்தர் ஃபேஸிங் யூன்னு. அப்போ ஏ இங்கே யூ ஃபேஸ் பண்ண முடியாது. அப்போது எஸ்ஸுக்கும் யூக்கும் நடுவில் 1% சொல்கிறான். 1 விட்டு இங்கேயும் உங்களால் யூ போட முடியாது. சரியா, 1 விட்டு நீங்கள் இந்த 2க்கு இன்பிட்வீனில் வேக்கண்ட் போட்டாலுமே இங்கே 2 ஆல்ஃபபெட் வந்துடும். அப்போ உங்களால் யூவே போட முடியாது. சரியா, அப்போ இந்த பாசிபிலிட்டி இங்கே கேன்சல் ஆயிருதா? எஸ்ஸுக்கும் யூக்கும் நடுவில் 1% சொல்லும் போது இந்த பாசிபிலிட்டி கேன்சல் ஆயிருதா? இது யாருக்கு புரியலை?
அதை மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. புரிஞ்சான்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த செகண்ட் பாசிபிலிட்டியை ஏன் கேன்சல் பண்ணேன்னு புரிந்ததா அதை மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. செகண்ட் பாசிபிலிட்டியை ஏன் கேன்சல் பண்ணேன்னு புரிஞ்சா அதை மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. மக்களே அதை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கயா. செகண்ட் பாசிபிலிட்டி ஏன் கேன்சல் பண்ணேன்னு புரிஞ்சா. கிளியர் தானே? எஸ்ஸுக்கு ஒன்று விட்டு யூ போட முடியாது. நீங்கள் இடையில வேக்கண்ட் போட்டாலுமே எஸ்ஸுக்கு யூக்கு ஒன்றுல 1% போட முடியாது. ஸோ இந்த பாசிபிலிட்டி கேன்சல். இப்போதான் நம்ம இதுவரை எல்லாருமே பண்ணியிருக்க முடியும். இதுவரை சூப்பராக லெட்டு திங்கிற மாதிரி எல்லாருமே அழகாக பண்ணியிருப்பீங்க. இப்போதான் நம்ம வந்து மைண்டை யோசிக்கணும். என்ன அப்படின்னா வந்து இந்த இடத்துல எஸ் இங்கே இருக்கானா? சரியா? இதை வேக்கண்ட்டுன்னு போட்டு ஒன்று விட்டு இங்கே யூ போடலாம். சரியா? ஏன்னா வந்து உங்களுக்கு சிக்கு வேக்கண்ட் வராது, ஏக்கு வேக்கண்ட் வராது. நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சியும் வேக்கண்ட்டை ஃபேஸ் பண்ண மாட்டான், ஏயும் வேக்கண்ட்டை ஃபேஸ் பண்ண மாட்டான். அப்போ என்ன அர்த்தம்னா இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் தான் வேக்கண்ட் வர பாசிபிள். நான் சொல்றது கரெக்டா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ எஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வேக்கண்ட் போட்டு கியூ இங்கே இருக்கும், யூ இங்கே போடலாம். இது ஒரு பாசிபிள். சரியா? இது ஒரு பாசிபிள். இன்னொரு பாசிபிள் என்ன? இன்னொரு பாசிபிள் என்ன? இதே மாதிரி எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கிறீங்க. இருங்க, இங்க எஸ், இங்க டி, இங்க வேக்கண்ட்டு, இந்த இடத்துல ஏ, இந்த இடத்துல சி, இதை விட்டுருங்க, இங்க இ, சரியா? இந்த இடத்துல கியூ, இந்த இடத்துல ஆர், இந்த இடத்துல பி. சரிங்களா? இப்ப எஸ் இங்க இருக்கா, இங்க ஒன்னு விட்டு இங்க யூ போட முடியாது. ஏன்னா ஏக்கு ஆப்போசிட்ல யூ வரக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கங்க வார்த்தைய. ஏக்கு ஆப்போசிட்ல இங்க யூ வரக்கூடாது. அப்ப எஸ்ஸுக்கு ரைட்ல, அதாவது எஸ்ஸுக்கு லெஃப்ட்ல வந்து நான் வேக்கண்ட் போட்டு யூவை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எஸ்ஸுக்கு லெஃப்ட்ல ஒன்னு விட்டு யூவை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப எஸ்ஸுக்கு ரைட்லயும் நான் பாசிபிலிட்டி பார்க்கணும்ல. அப்ப எஸ்ஸுக்கு ரைட்ல பீன்ற ஒரு பர்சன் விட்டு இங்க யூ போடலான்னு பார்த்தா ஏக்கு ஆப்போசிட்ல யூ வராதுன்ட்டாங்க. சரி, இங்க யூவை போட்டுட்டு இங்க வேக்கண்ட்டை போட்டுடலான்னு பார்த்தா ஏ நெய்தர் ஃபேசிங் வேக்கண்ட்னு சொல்லிட்டான். அப்போ இந்த பாசிபிலிட்டி கேன்சல். இது புரிஞ்சான்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த பாசிபிலிட்டி எஸ்ஸுக்கு ரைட்ல நான் ஏன் யூவை எடுக்க முடியாம இந்த பாசிபிலிட்டியை கேன்சல் பண்ணேன்னு உங்களுக்கு புரிஞ்சான்? எஸ்ஸுக்கு ரைட்ல நான் ஒன்னு விட்டு யூ எடுத்தா ஏக்கு ஆப்போசிட்ல யூ வரக்கூடாதுன்றாங்க. சரி, இங்க வேக்கண்ட்டை போட்டு இங்க யூ எடுத்தேன்னா ஏக்கு ஆப்போசிட்ல வேக்கண்ட்டும் வரக்கூடாதுன்றாங்க. புரிஞ்சா? எல்லாத்துக்குமே தெளிவாக புரிஞ்சா? சரியா? அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா உங்களால டிவி ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. அப்படியே இந்த பாசிபிலிட்டி நீங்க கேன்சல் பண்ணலாம். ஸோ ஃபைனலா பாத்தீங்கன்னா இந்த இன்சைட் டயக்ராம்ல ஆருக்கு பக்கத்தில், சரிங்களா, ஆருக்கு பக்கத்தில் இந்த இடத்துல வந்து டி, இந்த இடத்துல டீயோட இமிடியேட் லெஃப்ட் வின்னு சொல்லியிருக்கானா? ஸோ இந்த இடத்துல வி போட்டாச்சா? யூல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா யூவோட இமிடியேட் லெஃப்ட் ஆர், ஆரோட இமிடியேட் லெஃப்ட் டி, டியோட இமிடியேட் லெஃப்ட் வி, விக்கு லெஃப்ட்ல பி, பிக்கு லெஃப்ட்ல எஸ், எஸ்ஸோட இமிடியேட் லெஃப்ட் தான் வேக்கண்ட். சரியா? கிளியரா எல்லாத்துக்குமே? ஓகேவா? அடுத்து டி ஃபேசிங் பி, அதாவது 3 persons away from the T6 facing B. டீயோட 1 place away, 2 place away, 3 place awayல இருக்கவே பியை ஃபேஸ் பண்ணியிருக்கான். அதுக்கு தான் இது அர்த்தம். சரியா? லெஃப்ட் சைட்ல பாருங்க 1, 2, 3 place awayல டி இருக்கான். அப்போ டீயோட லெஃப்ட்ல பார்க்க தேவையில்ல. டீயோட 1 place away, 2 place away, 3 place awayல யார் இருக்கா? கியூ இருக்கா. அவன் ஃபேசிங் பி அப்படின்னு சொல்றான். அவன் ஃபேசிங் பி அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு, சம் முடிஞ்சு. சரியா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ABCDEF G இங்கே வந்துடும். அவ்வளோதான், சம் இஸ் ஓவர். கிளியராக புரிஞ்ச எல்லாத்துக்குமே? ஸோ இதுதான் உங்களுக்கான ஆன்சர். தெளிவாக புரிந்ததா? கிளியரா எல்லாத்துக்குமே?